ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ மனதில் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என ஆவலா எதிர்பார்த்திருக்கிறாய். ஆனால் அது நடக்காமல் இன்று நடக்கும் நாளை நடக்கும் என நம்பிக்கை உனக்குள் கொடுத்து கொண்டே ஆனால் ஏமாற்றி தள்ளி தள்ளி போய்கொண்டிருக்கிறதா? நீ நினைத்தது நடக்குமா நடக்காதா, நீ எதிர்பார்ப்பது கிடைக்குமா கிடைக்காதா என்ற உண்மையை பற்றி உன்னிடம் பேசுவதற்காக தான் வந்துள்ளேன் என் செல்லமே. உன் மனதில் இப்போது என்ன இருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது, அது எப்பொழுது எந்த விதத்தில் நடக்கும் என எல்லா விஷயங்களையும் உள்ளது உள்ளபடி சொல்வதற்காக உன் வராகியம்மா நான் வந்து விட்டேன். இனிமேல் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே என் செல்லமே. விதியை மதியால் வெல்ல முடியாது என்பதை நீ கேள்விப்பட்டிருப்பாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த வராகி அம்மாவின் துணை இருந்தால் உன் மதியால் எல்லா விதியையும் சதியையும் சரி செய்து உன் மனதை காயப்படுத்திய விஷயங்களையும் கஷ்டப்படுத்திய விஷயங்களையும் கூட சரியாய் முறையாய் நீ நினைப்பது போலவே நடத்தி முடிப்பேன். அம்மா வராகிதாயே, நடப்பது நடந்தே தீர வேண்டும், நான் நினைத்தது நல்லபடியாக நடக்க வேண்டும் என என்னிடம் வேண்டுதல் வைத்து காத்து கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி காப்பாற்றாமல் விட்டுவிடுவேன்? இப்போது உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கும், உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செய்து துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வந்து விட்டேன். நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நான் உனக்கு இப்போது கொடுக்க போவதை யாராலும் பறிக்க முடியாது. நான் உனக்கு கொடுக்க வேண்டாம் என்று நினைத்த விஷயத்தையும் யாராலும் உனக்கு கொடுக்கவும் முடியாது என் செல்லமே. கோடி கோடியாய் நீ பொருள் சேர்த்தாலும் சொத்து சேர்த்து வைத்திருந்தாலும் நான் நினைத்தது போலதானே உன் வாழ்வில் நடக்கும். என்னையே தொடர்ந்து வழிபடும் உன் வாழ்க்கையின் விதியின் மாற்றி அமைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. உன்னுடைய பலவீனத்தால் தானே நீ கோபக்காரனாக மாறியிருக்கிறாய். உனக்குள் எவ்வளவோ நல்ல செயல்கள் இருந்தாலும் கூட இந்த கோபம் என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷத்தை கலந்தால் எப்படி அது மாறிப்போகுமோ, அந்த மொத்த பாலும் எப்படி விஷமாக ஆகி போகுமோ, அதே போல உன்னுடைய அவ்வளவு நல்ல குணங்களுக்கும் நடுவில் உன்னுடைய சிறு கோபம் என்பது உன்னை விஷமாலியாக மாற்றிவிட்டது. அதனால் நீயும் பலவீனனாக மாறிவிட்டாய். இனிமேலாவது உன் குணத்தை மாற்றிக்கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கையும் நிச்சயம் மாறும்படி நான் அருள் செய்வேன் என் செல்லமே. காலச்சக்கரத்தின் தலைவனாக இருக்கும் உன் வராகி அம்மா என்னை நீ வணங்கினால் போதும். உன் விதி மாறி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த அம்மா அருள் செய்வேன். மணக்கின்ற சந்தன வாசத்திலே வராகி அம்மா என நீ என்னை வழிபட்டால் போதும். ஆம் என் செல்லமே. விளக்கேற்றும் போது எனக்காக கொஞ்சம் சந்தனம் எடுத்து வைத்து இந்த வராகி அம்மாவின் உருவத்தை மனதார நினைத்து கொண்டு விளக்கேற்றினால் போதும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் நிச்சயம் உருவாக்கத்தான் போகிறேன். உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் மறைந்து போய் இந்த தீப ஒளியானது உன் வாழ்க்கையின் பிரகாசத்தை கொடுக்கும். அதே போல நான் சொன்னபடியே நீ கொஞ்சம் சந்தனத்தை எனக்காக எடுத்து வைக்க சொன்னது எதற்காக தெரியுமா? இப்பொழுது உன் வாழ்வில் துன்பங்களும் பிரச்சனைகளும் சூழ்ந்திருக்கிறதல்லவா? அது எல்லாவற்றையும் சரி செய்து மனம் பரப்பும் சந்தனமாய் உன் வாழ்க்கையில் வசந்த வாசலை நான் வீச செய்ய போகிறேன். ஆம், வசந்த வாசல் என்பது வசந்த காற்றால் நிரம்பிய சந்தோஷமான வாழ்க்கை. அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கலியுகத்தில் சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு துணை நிற்பதற்காக நான் வந்துள்ளேன் என் செல்லமே. சம்மட்டியால் எப்படி மீண்டும் மீண்டும் இரும்பை அடித்து காய்ப்பார்களோ அதே போல உன்னுடைய பிரச்சனைகள் என்பது மீண்டும் மீண்டும் உன்னை அடித்து காயப்படுத்தி கஷ்டத்தை உண்டாக்குகிறதா? கவலை கொள்ளாதே. எதிர்நீச்சலாக போட்டே வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இப்போது எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்து விட்டாய், துன்பங்களை அனுபவித்து விட்டாய். ஆக்க பொறுத்தனி கொஞ்சம் ஆற பொறுக்கத்தான் வேண்டும். ஆமீன் செல்லமே. இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டனே, இப்போது அதற்கான நல்ல முடிவை கொடுக்கும்போது பெற தயாராக இரு. என்னை அன்போடும் பாசத்தோடும் வழிபடும் உன் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் உண்டாகும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எந்த விஷயத்தையும் அலட்சியமாக நினைக்காதே என் செல்லமே. எதுவாக இருந்தாலும் கவனத்தோடும் மிகச் சிறப்பாகவும் தெளிவாகவும் செய்யப்பார். மனிதர்கள் நல்லவர்கள், நமக்கு 4 பேர் வேண்டும், நமக்கு உறவுகள் வேண்டுமென எல்லாரிடமும் நீ மிகவும் அனுசரித்து தான் போகிறாய். ஆனால் என்ன செய்வது? யாரும் உன்னுடைய நல்ல குணத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் சொல்வதுதான் சரி, செய்வதுதான் சரி, நீ என்னவோ கெட்டவள் மாதிரியும் சுயநலவன் பிடித்தவள் மாதிரியும் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறார்கள்.
கவலை கொள்ளாதே. சினம் கொண்ட பாம்பு போல வாழ்க்கை உன்னிடம் சீறிக்கொண்டே இருக்கிறதா? சீற்றமும் ஏற்றமும் இரக்கமும் கலந்ததுதானே வாழ்க்கை. உன் மீது சீறிக்கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை நான் சிறப்பானதாக மாற்றப் போகிறேன். நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? நீ மனதில் நினைத்த விஷயம் நிச்சயம் நல்லபடியாக நடக்கத்தான் போகிறது. உள்ளதை உள்ளபடி சொன்ன இந்த வராகியம்மா உனக்கான நல்லதையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ எதை செய்தாலும் என்ன செய்தாலும் உன்னை பற்றி குற்றம் சொல்லிக்கொண்டே வாழ்ந்து கொண்டும் உன் மனதை நோகடித்து கொண்டும் இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழும் இந்த உலகத்தில் நீ கவலை கொள்ள அவசியமில்லை. யாரை எந்த முறையில் எப்படி திருத்த வேண்டும் என முழுவதுமாக அறிந்த நான் அவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து உன்னை அன்போடும் அரவணைப்போடும் பாசத்தோடும் பார்த்து கொள்ளும்படி காலத்தை மாற்றியமைக்கிறேன் என் செல்லமே. கூடிய விரைவில் நான் சொன்னது நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. சிறகுடிந்த பறவை போலதானே இப்போது உன் வாழ்க்கை இருக்கிறது. எல்லாம் நான் அறிவேன். உன்னிடம் பேசுபவர்களுடைய சில வார்த்தைகள் உனக்கு வழியை தருகிறது. ஒரு சில வார்த்தைகள் இவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற துணிவை தருகிறது. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் உன்னை எப்படி அவமரியாதையாக நடத்தினாலும் சரி, எதையும் கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து காட்ட தயாராகு. பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவது தானே சிறப்பு. நான் ஜெயித்து விடுவேன், நான் வாழ்க்கையை சிறப்பாய் வாழ்வேன் என அதையும் இதையும் வார்த்தைகளால் சொல்லி கொண்டிருக்காமல் அவர்கள் கண்முன்னால் ஜெயித்து வாழ்ந்து காட்டு. உன் மனம் அமைதி பெறுவதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. எந்தவித தவறும் நான் செய்யவில்லை. ஆனால் விதியின் கோலத்தால் என் வாழ்க்கையே மாயமாகிவிட்டது என வருந்தி கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் வாழ வைக்க வந்துவிட்டேன். விரக்தியான எண்ண ஓட்டங்கள் உனக்குள் இல்லாமல் சந்தோஷமான நல்லெண்ண ஓட்டங்களை வைத்துக்கொள். மரத்தில் இருக்கக்கூடிய இலை போல நான் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பசுமையான எண்ணங்களையும் உருவாக்குவேன். என்னை வழிபடும் உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் செல்லமே. நீ நித்தமும் நேர்மறையான வார்த்தைகளை பேசி நேர்மறையான வாழ்க்கையை நேர்மையோடு வாழ வேண்டும். உனக்கு தேவையான மனமாற்றங்களையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் நிச்சயமாக கொடுத்தே தீர்வேன். நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் அதற்கு நல்ல பண்புகள் அவசியமல்லவா? நீ நிச்சயமாக எதிர்பார்த்த வெற்றியை பெறத்தான் போகிறாய். யார் நல்லொழுக்கத்தை விதைக்கிறாரோ அவரே கௌரவத்தை அறுவடை செய்ய முடியும். நீயும் நல்ல ஒழுக்கத்தோடு நல்ல செயல்களை செய்து கொண்டு நல்ல வார்த்தைகளை பேசிக்கொண்டும் செயல்படுகிறாய். அதனால் கவலை கொள்ள வேண்டாம். எல்லாமே இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். உன் மனதில் நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்த விஷயத்தையும் நல்லபடியாய் நான் முடித்து கொடுப்பேன். எங்கு கூச்சல் இருக்கிறதோ அங்கு வேலை சரியாக நடக்காது. அங்கு உண்மையான அறிவும் இருப்பதில்லை. வாழ்க்கையை சந்தோஷமாய் அனுபவித்து வாழ்வதில்தானே இன்பம். சண்டை போடுவதென்பது சச்சரவுக்கு உள்ளானது. நீ நிம்மதியாய் அமைதியாய் உழைத்து வாழப்பார். உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன். உதிரக்கூடிய பூவாக இல்லாமல் அந்த பூவை வளர்க்கக்கூடிய செடியாக நீ இருந்தால் மீண்டும் மீண்டும் புத்துணர்ச்சியோடு உன் வாழ்க்கையை அழகாய் ரசித்து வாழலாம்.